இன்னைக்கு தமிழ் ஃப்ரெண்ட்லி நீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நேற்று வந்து டே 3ல நம்ம நீச்சை எப்படி ரிசர்ச் பண்ணி பிக் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்லி நீச்சர்ஸ் ஓகேங்களா? தமிழ்நாடுன்ஸ்க்கு நம்ம எப்படி ஒரு நீச் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி சூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தமிழ் நீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் நீச் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், கண்டென்ட் லோவாக இருக்கும் தமிழில். ஓகேவா? அது வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நீச்சஸாக இருக்கும். ஸோ அதில் தான் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாருங்கள், தமிழ் ஃபைனான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த தமிழ் ஃபைனான்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் இதெல்லாம் எடுக்கலாம்னா லோன்ஸ். ஓகே, லோன் சம்மந்தப்பட்டது, சேவிங்ஸ் சம்மந்தப்பட்டது அண்ட் ஜாப்ஸ். ஓகே, பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ இதில் வந்து தமிழ் ஃபைனான்ஸ் நீச். ஓகேவா? அதாவது உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கணும். அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது என்றைக்கும், அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுனா கூகுள் அல்காரிதம் வந்து கண்டுபிடிச்சிடும் அந்த கண்டை ஹோல்ட் பண்ணி வச்சிடும். ஃப்யூச்சரில் வந்து ஸ்ட்ரைக் அக்கௌண்ட் பேன் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து தான் ஒய்எல் நேச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யுவர் மணி யுவர் லைஃப் நேச்சர்ஸ். ஓகேவா? ஒய்எல். ஓகேங்களா? ஸோ இந்த ஒய்எல் அப்கமிங்கில் டீப்பாக பார்ப்போம். ஸோ தமிழ் டெக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஏஐ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால மொபைல் டிப்ஸ், ஏஐ டூல்ஸ், ஆப் ரிவ்யூஸ் இந்த சம்மந்தப்பட்ட நீச்சஸ் நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இது தமிழ் டெக்ஸில் வரும். ஓகே, டெக்ஸ். அடுத்து வந்து தமிழ் ஃபுட் அண்ட் குக்கிங். ஸோ இதில் வந்துட்டு தமிழ் ஃபுட் அண்ட் குக்கிங்கில் ரெசிபீஸ், ஸ்ட்ரீட் ஃபுட், ஹோம் குக்கிங் இந்த மாதிரி நிறைய மைக்ரோ நீச்சஸ் இருக்குது. ஓகே, வந்து பிராக்கெட்குள்ளே இருக்கிறது பூரா வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ நீச்சஸ். ஓகே, தென் தமிழ் எஜுகேஷன். ஸோ லேர்னிங், டியூஷன், கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல எஜுகேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் மேக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சயின்ஸ் எடுத்துக்கலாம். அது சயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பயாலஜி எடுத்துக்கலாம், ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீச்சுக்கும் மைக்ரோ நீச்சுக்குள்ள ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நீச்சு வந்துட்டு ஏன்னா இதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது மைக்ரோ நீச் எதுக்கு. நீச் அண்ட் மைக்ரோ நீச், ஏன் மைக்ரோ நீச்சை சூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். அண்ட் ஸோ இந்த மைக்ரோ நீச்சுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இப்போ வந்து நீச்சுன்ற ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட். இது எப்படி நான் சொல்கிறேன்னா 10th இது இருக்கும். பட் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். 10th எடுத்துக்கலாம். சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட்ன்றது ஒரு நீச். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர், நான் வந்து ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எப்படி நான் அனலைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து சயின்ஸ் டீச்சர். ஓகே, இது வந்து என்னோடய நீச். ஸோ எதில் நான் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கேன், புரியுதுங்களா? எந்த டிபார்ட்மெண்ட் நான் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து பாட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, பயாலஜி, பாட்னி ஆர் சம்திங். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ நீச். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோ நீச் தான் வந்து எல்லோரும் சொல்லப்படுறது. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சினிமாவில் வந்துட்டு வெர்சடைல் ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆக்டிங்னு எடுத்துட்டோம்னா எப்படி சொல்கிறது, ஆக்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட், சிங்கிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதுதான் வந்து அந்த காம்படிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த லோ காம்படிஷன் நீச்சு எடுத்துக்கணும் அதுலேயும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சொன்னேன். ஸோ லோக்கல் ட்ராவல், டிஎன் டூரிஸ்ட் பிளேஸு, ரூட்டு டிப்ஸு, ட்ராவல் டிப்ஸு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள். ஓகேவா? தமிழ் லைஃப் ஸ்டைல், ஹோம் ஆர்கனைசேஷன், பர்சனல் க்ரோத். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருக்கிறது ஃபெமிலியர் நாலேஜ் இல்லைங்காத போது அதில் நாங்கள் டீப்பாக சூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஓகேவா? மூவி சீரிஸ் அனலைஸ், தமிழ் சினிமா ரிவ்யூ பண்ணுறது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ சூஸ் அண்ட் ஈச் வேர். இதில் பாருங்கள் எப்படி சூஸ் பண்ணணுன்னா மென்டலி மெனி சர்ச். ஒன்று, சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்குது, காம்படிட்டிவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சர்ச் வால்யூம் அதிகமாக இருந்து காம்படிட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் கிளியர் ஏர்னிங் பொட்டன்ஷியல். அந்த நீச் வந்து ஹை பேயிங் நீச், அட்லீஸ்ட் ஒரு மாடரேட் பேயிங் நீச்சாவாச்சும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏஏ ப்ராம்ப்ட் மூலமாக கொண்டு போகிறது பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யாருக்கு வேணுமோ, ஸோ இந்த ப்ராம்ப்ட் யாருக்குன்னு கமெண்ட்டில் வந்து Day 4 அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? டீப் ப்ராம்ப்ட்.
கிவ் மீ a லிஸ்ட் ஆஃப் 20 ஹை டிமாண்ட் ஓகேவா லோ காம்படிஷன் பிளாகிங் நேச்சர்ஸ். என்னன்னா 20 ஹை டிமாண்ட் லோ காம்படிஷன் பிளாகிங் நேச்சர் சஜஸ்ட் பண்ண ஃபார் தமிழ் ஆடியன்ஸ். அதில் வந்து ஹைலைட் வித் 3 நேச்சர்ஸ் அது பெஸ்ட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஃபார் பிகினர்ஸ். ஹைலைட் அதாவது 3 நேச்சர் வந்து ஹைலைட் பண்ண சொல்ல அதில் வந்து எது பிகினர்ஸ்க்கான ஹை ஏர்னிங் உள்ள ஒரு நேச்சர் சஜஸ்ட் பண்ணு. ஓகேவா எஸ்டர் டே 3ல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் டெப்த்தாக பார்த்தோம். இதில் இன்னொரு மெத்தட் ஓகேவா. ஸோ இதை ரிப்பீட்டடாக வேறு நினச்சிக்கோங்க. இது வேறு மெத்தட். ஸோ இது நான் கொடுக்குறோம். சாட் ஜிபியில் போய்ட்டு இதை என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஜென்ரேட் ஆகட்டும். அடுத்து ஜெமினியில் போய் கொடுக்குறேன். ஓகே ஜெமினிலையும் கொடுக்குறேன், பர்ப்ளெக்சிட்டிலையும் கொடுக்குறேன். ஏன் இத்தனையிலும் கொடுக்குறேன்னா ஸோ 3 இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ இதில் வந்து இது எப்படி கொடுக்குதுன்னா டாப் 3 இன்ச்சஸ் பர் பெஸ்ட்டு. ஓகே ஸோ இது பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். ஒரு காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பர்ப்ளெக்சிட்டி. ஸோ ஜஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபார்முக்கு ரைட் பண்ணிக்கிறேன். இது 3. தென் ஜெமினி என்ன சொல்லுது? ஓகே ஸோ அதை படித்து பார்த்துக்கோ. நான் ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வளவலன்னு ஒவ்வொருத்தருக்கு டெப்த்தாக சொல்கிறத விட ஈஸியாக சொல்கிறத நான் பார்ப்பேன். டெப்த்தாக இருக்குன்னு ஈஸியாக வரும். ஓகேவா. ஸோ இது வந்து ஜெமினியோட ஜெமினை. ஓகே டெக் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் நான் இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி எடுப்பேன். ஓகேவா. ஸோ என்னோடய மெத்தடை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மிக்சிங். ஓகே இதில் 3லேயே வந்து காமனாக வந்து ஜாப்ஸ் சொல்கிறாங்க, ஃபைனான்ஸ் சொல்கிறாங்க, ஸோ இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம பர்ப்ளெக்சிட்டி தான் வந்து தனியாக வேறு ஒன்று சொல்லியிருக்கு. இந்த மாதிரி செட்நாடு இதெல்லாம். பட் ஹை பேயிங் இதுதான், எப்பவுமே ஹை பேயிங்காக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணுறோம். இதை காப்பி பண்ணிட்டு தமிழ் டெக், தென் இது ஜஸ்ட் ஓகே இது எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஜஸ்ட் போகிறோம், காப்பி பண்ணுறோம். இதில் காப்பி பண்ணிட்டு among this what you would அதே கேட்போம். among this what you would pick. சரி அப்படி காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிட்டு இதையும் கொடுப்போம். ஸோ 3 கேட்போம். நீ எதை சூஸ் பண்ண, நீயாக இருந்து எதை சூஸ் பண்ணி கேட்குறோம். ஓகேவா. ஸோ பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா. ஸோ இப்போ ஜெமினி ஒன்று கொடுக்கும். ஓகேவா. இது பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் இதை பற்றி தெரிஞ்சதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே அதை பற்றி தெரியல. ஓகே ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ். இதில் பாருங்கள் தமிழ்நாடு இதை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. காமனாக வந்து இதுதான் இருக்குது. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ டிஎன் கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் ப்ரைமரி நேச்சர் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆர் டிஎன் கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்ம ப்ரைமரி நேச்சர் வந்து டிஎன் கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம டுட்டோரியல்ஸ் அடுத்து எடுப்போம். ஆர் டிஎன்பிஎஸ் ப்ரிப்பரேஷன் அதை பார்த்து நாலேஜ் இல்லை. பட் ஜஸ்ட் என்ன நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஈஸி ரைட் பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு தான் நான் புரிய வைக்க போகிறேன். வேறு நாலேஜ் மீன்ஸ் அதை கண்டென்ட் சம்மந்தப்பட்டது. டிஎன் கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் நம்மளோட சூஸ் பண்ண ப்ரைமரி நீட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அப்கமிங்கில் இது பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம்.
ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்கமான டுட்டோரியல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பிளாக் எக்ஸ்பர்ட், அதாவது என்னோட பிளாக் எக்ஸ்பர்ட் நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 5.1 அட்வான்ஸ் மாடலில் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து 5.2 இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ வந்து அட்வான்ஸ் மாடல் வந்து 5.1, 5.2 வந்து பில்டு வெர்ஷன், அதனால் நான் 5.2க்கு அப்கிரேட் பண்ணல. ஸோ அது அப்கிரேட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 5.2க்கு ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இது 5.1 தான். ஸோ இப்போ வந்துட்டு இது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது என்னோட டிஜிட்டல் பிளாக் எக்ஸ்பர்ட் உங்களுக்காக க்ரியேட் பண்ணது. ஓகேவா? 100% ஃப்ரீ தான், உங்களுக்காக க்ரியேட் பண்ணது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை கொடுக்கலாம். காயின் ஜஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு கீவேர்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஜஸ்ட்டு நீங்கள் இது போயிட்டு கீவேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீவேர்ட் அதே கொடுக்கும். இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் என்ன போயிட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீச் அப்படின்னு கொடுக்கலாம். லோ காம்படிஷன் நீச் அதே கொடுக்குது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக எனக்கு வந்துட்டு இப்படி தமிழ் நான் பேசுகிற மாதிரி எனக்கு வந்துட்டு சிம்பிளாக ஒரு லோ காம்படிஷன் ஹை பேயிங் நீச் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு நான் பேசுகிறேன். ஸோ நம்ம என்கிட்ட பேசும்போது நீங்கள் அதுக்கிட்ட ஜாலியாக பேசலாம், லைக் நார்மலாக. ஓகே, பேம் பாருங்கள், இதில் பாருங்கள் இன்னும் அட்வான்ஸாக வரும். தமிழ் ஆடியன்ஸில் பேங்கிங் டாபிக்ஸ் ரொம்ப சர்ச் பண்ணுறாங்க, ஹை சிபிசி, சேஃப் டிப்ஸ் ஒன்லி, இதெல்லாம் சொல்லலை, யுவர் மணி யுவர் லாஸ், அந்த மாதிரி ஒய்எம்ஐ வந்துச்சு, கவர்மெண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே நம்மளோடது இருக்கும். ஓகேவா? இது யாருக்கு வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு பிளாக் எக்ஸ்போர்ட் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் டேயில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.